இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. போலி மருத்துவ விடுப்பு சான்றிதழ் வாங்கிய 4 மில்லியன் தொழிலாளர்கள் MEF ஆய்வில் அதிர்ச்சி. நாட்டில் மொத்தம் 17.49 மில்லியன் தொழிலாளர்களில் 4 மில்லியனுக்கும் மேற்பட்டோருக்கு போலி மருத்துவ விடுப்பு சான்றிதழ் வழங்கிய அனுபவம் உண்டு. மலேசிய முதலாளிமார்கள் சம்மேளனமான MEF இந்த அதிர்ச்சி தகவலை அம்பலப்படுத்தியுள்ளது. MEF நடத்திய ஆய்வில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது போல் நடித்து MC வாங்கியதை 26 விழுக்காட்டினர் ஒப்புக்கொண்டனர். அதே சமயம் சரியான காரணங்கள் இன்றி ஊழியர்கள் மருத்துவ விடுப்பு எடுத்த சூழ்நிலைகளை எதிர்நோக்கியதாக 57 விழுக்காடு முதலாளிமார்கள் தெரிவித்துள்ளனர். MC வாங்குவதற்காக உடல்நலம் பாதிக்கப்பட்டது போல் நடிப்பது போக அந்த மருத்துவ விடுப்புகளில் பாதி சட்டப்பூர்வமற்ற வகையில் பெறப்பட்டதும் கண்டறியப்பட்டதாக MEF கூறியது. மனைவி எப்போதும் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆய்வில் 60% மலேசியர்கள் கருத்து. மனைவி எப்போதும் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என புதிய ஆய்வொன்றில் 60 விழுக்காடு மலேசியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இப்சாஸ் மற்றும் மகளிர் தலைமைத்துவத்திற்கான அனைத்துலக மையம் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வில் 66 விழுக்காட்டு இந்தோனேசியர்களும் அதே கருத்தை பகிர்கின்றனர். அதேபோல் 58% மலேசியர்கள் மற்றும் 67% இந்தோனேசியர்கள் குடும்ப முடிவுகளில் கணவருக்கே இறுதி அதிகாரம் உள்ளது என கூறியுள்ளனர். இதையடுத்து ஆய்வில் பங்கேற்ற 29 நாடுகளில் மலேசியா, இந்தோனேசியா என இவ்விரண்டு நாட்டு மக்கள்தான் குடும்பம் மற்றும் பாலின சமத்துவம் குறித்த பார்வையில் இன்னமும் பாரம்பரிய அல்லது பழைய கண்ணோட்டத்தை கடைபிடிப்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் நவீன சிந்தனைக்கும் பெயர் பெற்ற சிங்கப்பூரில் நிலை மாறுபட்டுள்ளது. அங்கு 64% மக்கள் பாலின சமத்துவ முயற்சிகள் போதுமான அளவுக்கு வந்துவிட்டன என தெரிவித்துள்ளனர். இது உலக சராசரியான 52 விழுக்காட்டை விட அதிகமாகும். பினாங்கில் கோவில்கள் நிர்வாகம் சீராக உள்ளது. பிற மாநிலங்களுக்கு உங்கள் சேவையை வழங்குங்கள். மஹிமாவுக்கு லிங்கேஸ்வரன் வலியுறுத்து. பினாங்கில் இந்து கோவில்களின் நிர்வாகம் ஒழுங்காகவும் கட்டுப்பாடுடனும் நடைபெற்று வருவதாக பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் கூறியுள்ளார். கோவில்கள் சார்ந்த அனைத்து விவகாரங்களும் மாநில மட்டத்தில் திட்டமிட்டு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமா தொடங்கியுள்ள மீட் அண்ட் கிரீட் நிகழ்ச்சி தொடர்பாக அவர் கருத்துரைத்தார். பினாங்கில் உள்ள ஆலயங்கள் உட்பட இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை ஆக்கப்பூர்வமாக தீர்க்க ஆலயங்கள் ஒரே குடையின் கீழ் ஒருங்கிணைய வேண்டும் என மஹிமா தலைவர் டத்தோ என் சிவகுமார் முன்னதாக கூறியிருந்தார். அது நல்ல நோக்கம்தான். ஆனால் தேசிய அளவிலான முயற்சிகள் மாநில அமைப்புகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்றும் டபுள் ஜாப் எனப்படும் பணி மோதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார். பினாங்கில் கோவில் நிர்வாகம், பினாங்கு இந்து சங்கம், பினாங்கு இந்து மாமன்றம் மற்றும் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் கோவில்களின் நலன் மற்றும் முன்னேற்றம் முக்கிய இலக்காக இருப்பதாகவும் அவர் கூறினார். குவாலா ரொம்பெனில் 60 ஹெக்டேர் செம்பனை தோட்டம் தீயில் அழிந்தது. பஹாங் குவாலா ரொம்பென் கம்புங் ஜெமாரியில் 60 ஹெக்டேர் செம்பனை தோட்டம் நேற்று தீப்பற்றி எரிந்தது. பிற்பகல் 2 மணிக்கு மேல் ஏற்பட்ட இந்த தீ விபத்தை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் இடம் விரைந்தனர். தோட்ட தொழிலாளர்களின் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. நேற்று மாலை வரை 40 விழுக்காடு பகுதியில் தீ அணைக்கப்பட்டது. எஞ்சிய பகுதிகளில் இன்று காலை மீண்டும் தீ அணைக்கும் பணிகள் தொடரும். இதுவரை உயிர் சேதம் எதுவும் பதிவாகவில்லை. தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெப்பம் மற்றும் வறட்சியான இக்காலகட்டத்தில் இத்தகைய தீ விபத்துகள் ஏற்படும் அபாயம் அதிகம் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் தோட்ட நிர்வாகிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் வெப்ப அலை ஜூன் வரை நீடிக்கும் மெட் மலேசியா. தற்போது நாட்டை பாதித்து வரும் வெப்ப அலை ஜூன் மாதம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் நடுப்பகுதிக்கும் ஏப்ரல் நடுப்பகுதிக்கும் இடையில் வெப்பநிலை உச்சத்தை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் காற்றின் போக்கு பலமீனம் அடைவதால் இந்த வார இறுதியில் இருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும் என மெட் மலேசியா எதிர்பார்க்கிறது. குறிப்பாக தீபகற்பத்தின் வட மாநிலங்களில் வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை எட்டக்கூடும் என வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா தலைமை இயக்குனர் ஹிஷாம் அனீப் தெரிவித்தார். குறைந்த மேகமூட்டம் மற்றும் சூரியன் அப்பகுதிக்கு நேர் மேலே இருப்பதால்
வடகிழக்கு பருவமழையின் முடிவில் வெப்ப அலை ஏற்படுவது ஒரு பொதுவான நிகழ்வு என்று அவர் சுட்டிக்காட்டினார். பருவமழை அடுத்த வாரம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும். குறைந்தது தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு தினசரி அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை நீடித்தால் முதலாவது வெப்பநிலை எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. ஹரிராயா சந்திப்பு துயரமாக மாறியது. மலாக்காவில் தனிமையில் வாழ்ந்த நண்பர் வீட்டில் இறந்து கிடந்தார். மலாக்காவில் நண்பரின் வீட்டுக்கு நோன்பு பெருநாள் கொண்டாட சென்ற ஆடவருக்கு அச்சம்பவம் பெரும் துயரமாகியுள்ளது. குருபோங் பிபிஆர் அடுக்குமாடி வீட்டில் தனியாக வசித்து வந்த 46 வயது நண்பரை காண்பதற்காக நேற்று மாலை 4 மணி அளவில் அவர் சென்றபோது வீடு பூட்டியிருந்தது. ஆனால் உள்ளே இருந்து கடும் துர்நாற்றம் வீசியதால் சந்தேகம் அடைந்து தீயணைப்பு மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பல நாட்களுக்கு முன்பே உயிரிழந்த ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அவரது மரணத்திற்கான காரணம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. 2015க்கு பிறகு உலக வெப்பம் வேகமாக உயர்ந்துள்ளது. அறிவியலாளர்கள் எச்சரிக்கை. பூமி வெப்பமடைதல் எதிர்பார்த்ததை விட வேகமாக நடைபெறுவதாக அறிவியலாளர்கள் எச்சரித்துள்ளனர். 2015 முதல் கடந்த 10 ஆண்டுகளில் உலக வெப்பநிலை சராசரியாக 0.35 பாகை செல்சியஸ் உயர்ந்துள்ளது. இது கடந்த 50 ஆண்டுகளில் பதிவான 0.2 பாகை செல்சியஸ் உயர்வை விட மிக அதிகம் என ஜெர்மனியை சேர்ந்த விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நாசா, நோவா உள்ளிட்ட 4 முக்கிய தரவு தளங்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ததில் எல்னினோ, எரிமலை வெடிப்பு, சூரிய வெப்பம் போன்ற இயற்கை நிகழ்வுகள் இதற்கு காரணம் இல்லை என்பதை கண்டறிந்தனர். மாறாக பசுமை வாயு வெளியேற்றமே பூமி வேகமாக வெப்பமடைவதற்கு காரணம் என்பது 98 விழுக்காடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 1.5 பாகை வெப்பமடைதல் என்ற வரம்பை உலகம் 2030ஆம் ஆண்டுக்குள் கடந்துவிடும் அபாயம் உள்ளது. இது நடந்தால் பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் உயரும் நிலையில் கடலோர பகுதிகள் மிகவும் ஆபத்தாக எதிர்நோக்கும். எனவே கார்பன் வாயு உமிழ்வை உடனடியாக குறைத்து பசுமை எரிசக்திக்கு நாம் மாறாவிட்டால் பேரழிவு நெருங்கிவிட்டதாக அர்த்தம் என அறிவியலாளர்கள் பீதி கிளப்பியுள்ளனர். சீன சுடுகாட்டில் ஒழுங்கீன செயல், வைரல் வீடியோ குறித்து பினாங்கு போலீஸ் விசாரணை. ஒரு நடுத்தர வயது காதல் ஜோடி என நம்பப்படும் ஆணும் பெண்ணும் பொதுவெளி என்று பாராமல் சீன சுடுகாட்டில் ஒழுங்கீனத்தில் ஈடுபட்ட சம்பவம் பினாங்கில் நடந்தது என நம்பப்படுகிறது. இதையடுத்து வைரலான அந்த வீடியோ குறித்து மாநில போலீஸ் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளது. பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டது மற்றும் பாலியல் தொல்லை ஆகிய கோணங்களில் விசாரணை நடைபெறும் என பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் கூறினார். ஆனால் இது உண்மையில் நடந்த சம்பவமா அல்லது பழைய வீடியோவா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அதனையும் விசாரித்து வருவதாக அவர் சொன்னார். அவ்வீடியோ தொடர்பில் இதுவரை ஒரு போலீஸ் புகாரும் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக கிட்டத்தட்ட நிர்வாண கோலத்தில் அந்த ஆணும் பெண்ணும் சீன கல்லறைகள் செலாபத்தில் ஈடுபடுவதும் வீடியோ எடுத்த மாது அவர்களை கண்டிப்பதும் வைரலான 38 வினாடி வீடியோவில் தெரிந்தது குறிப்பிடத்தக்கது. ஜோஹர் பாருவில் பட்டாசு விற்கும் அங்காடி கடையில் தீ விபத்து, 2 வாகனங்கள் அழிந்தன. ஜோஹர் பாருவில் நேற்றிரவு பட்டாசுகள் மற்றும் வானவெடிகள் விற்கும் அங்காடி கடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 வாகனங்கள் அழிந்தன. இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இரவு மணி 8:32க்கு அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து கம்போங் டத்தோ சுலைமான் மென்த்ரி மஜ்டி கார்னர் 1C என்ற இடத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க 11 பணியாளர்கள் அனுமதிக்கப்பட்டதாக லார்கின் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் நடவடிக்கை அதிகாரி நகிஸ் நெகமத் தெரிவித்தார். அங்கு இருந்த புரோட்டான் ஜென் 2 கார் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்து வந்த ஒரு லோரிக்கும் தீ விபத்து ஏற்பட்டது. பட்டாசுகள் மற்றும் வானவெடிகளை விற்பனை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாக தற்காலிக கூடாரமும் தீயில் அழிந்தது. இந்த தீ விபத்து தொடர்பான 44 வினாடிகள் கொண்ட காணொலி காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது. முன்னதாக நாடு முழுவதும் பட்டாசுகள் மற்றும் வானவெடிகளை விற்கும் வளாகங்களில் 2024ஆம் ஆண்டு தீ விபத்து 19 சம்பவங்களை ஒப்பிடுகையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு இது 6 மடங்கு அதிகரித்து 113ஆக அதிகரித்தன. ரோன் 95 மானிய மோசடி வைரல், மைகார்டு முடக்கப்படும் என அரசாங்கம் அறிவிப்பு. ரோன் 95 எரிபொருள் மானியத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் ஒரு வைரல் சம்பவத்தில் இனியும் மானிய பெட்ரோலை பெற முடியாதவாறு கார் உரிமையாளரின் மைகார்டு அடையாள அட்டையை தற்காலிகமாக முடக்குவதை நிதி அமைச்சான MOF அறிவித்துள்ளது.
சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோவில் ஒரு ஜோடி ரோன் 95 பெட்ரோலை சுமார் 230 ரிங்கிட்டுக்கு நிரப்பியது. முதலில் எரிபொருள் கொள்கலனிலும் பின்னால் கார் டாங்கியிலும் இருவரும் எண்ணெயை நிரப்பினர். இச்சம்பவம் ஜொஹூர் ஸ்கூடாயில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அதிக அளவில் மானிய பெட்ரோலை நிரப்பியது, எரிபொருள் மானியத்தை தவறாக பயன்படுத்தியதும் செயல் என அறிக்கையில் சுட்டிக்காட்டிய MOF, இதுபோன்ற பொறுப்பற்றவர்களுக்கு எதிராக அமலாக்க நடவடிக்கை பாயும் என்றது. மேற்காசிய நெருக்கடியால் ஏற்கனவே எரிபொருள் விலைகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியதை உறுதி செய்ய வேண்டியுள்ளது. இந்நிலையில் மானியத்தில் கசிவு ஏற்படுவதையும் அது தவறாக பயன்படுத்தப்படுவதையும் அரசாங்கம் பொறுத்துக் கொள்ளாது என நிதி அமைச்சு எச்சரித்தது.